வந்து செமையா டென்ஷனாக இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை செம திட்டுறாரு. ஐஸ்வர்யா ரொம்ப பயப்படுறாங்க. உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா, எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு கேட்கும்போது அம்மா தான் என்னை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா செமையா டென்ஷனாகி உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் பண்ணலைன்றாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து நல்ல ஒரு அறை விடுறாரு. உடனே உங்கள் அம்மா ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நான் அதான் பண்ணேன். இப்போ என்னன்ற உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நினச்சேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கின்னு நீ வந்து நல்லா இருப்பியான்னு நினைக்கிறியா, முதல்ல அவளை துரத்தி விடு, அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இங்கே பாருங்கம்மா நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் பார்க்கல. ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமையை பண்ணுவீங்களா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படின்னோடனே என்னடா என் பொண்ணையும் அப்படியே ஒன்றா சேர்க்குறியா, என் பொண்ணுக்கு அந்த நிலைமை வரவே வராது. அவளை மாதிரி என் பொண்ணு கேவலமானவ கிடையாது. இப்படி ஏமாற்றி கல்யாணம்லாம் யாரையும் பண்ண மாட்டா அப்படின்னு. இங்கே பாருமா ஒரே ஒரு வேலை தான் அவள் பண்ணியிருக்கா. என்னை ஏமாற்றி என்னோட விருப்பம் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை தான் சிந்து பண்ணா. அதுக்காக அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? நீயும் ஒரு 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 லேடி தானே, இப்படிலாம் பண்ணலாமாம்மா? நம்மளுக்கும் ஒரு தங்கச்சி இருக்குல்லம்மா, இப்படிலாம் பண்ணுவியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே பாருடா நீ இந்த மாதிரிலாம் கேட்காத, நான் அப்படி தான்மா கேட்பேன். நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்புன்றதோட பாவமா அப்படின்றாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. மகா உடனே வந்து அவளுக்காக இவ்வளோ பேசுகிறியா நீ, சொந்த தங்கச்சி அம்மாவையும் அசிங்கப்படுத்துறியா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் அசிங்கப்படுத்தலை, நீங்கள் தான் ஒரு அப்பாவி பொண்ணை அசிங்கப்படுத்த. அவள் அப்பாவியாடா, உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிங்க, அவள் அப்பாவி. என் மேலே உள்ள அன்பால் அவள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா. அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் கரெக்டாக கொடுப்பேன். ஆனால் அதுக்காக அவளை இவ்வளோ கேவலமாக வந்து வேற ஒருத்தன் குடைச்சா உங்களுக்கு அசிங்கமாக இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாடுறா நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்வீங்கல்ல பெரியம்மா பேச்சு கேட்டு இருந்துட்டுருக்க, பெரியம்மாக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ இப்போ சொல்கிறேம்மா பெரியம்மாவோட குணத்தில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரவே வராது. ஆனால் நீங்கள் பெரியம்மா பற்றி குறை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க. இந்த வீட்டோட குடும்பத்தோட மானத்தை கூட பற்றி யோசிக்காமல் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செய்து இதுக்கப்புறம் எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷனாக, டே என்னையே பேச வேணாம் சொல்கிறியா, என்கிட்டே பேசுவேன், எத்தனை நாள் நான் பார்க்குறேன்டா. அந்த சிந்து ஓவராக தான் உன்னை இப்படி வந்து பண்ணி வச்சிருக்கா. அவள் நடித்து உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. அது கூட தெரியாமல் இருக்கல, ஒரு நாள் இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகா இங்கே வந்து சிந்து கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் சிந்து இப்படிலாம் பண்ண, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னோடனே இங்கே பாரு நீ பண்ணது தப்பு, நீ எதுவாக இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் உன்னை வந்து அங்கேயும் கேட்டாங்களே, அங்கேயும் இந்த ஏமாத்த சைன் வாங்கியிருக்கேன் சொல்லியிருக்கலாம்ல, வாங்கியிருக்காங்கன்னு அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா உங்களுக்கு மட்டும் தங்கச்சி இல்லை, எனக்கும் தங்கச்சிமா தான். நான் அவளை தங்கச்சிமா தான் நினச்சேன். அப்படின்னு நினைக்கும் போது அவளை எப்படி நான் மாட்டி விட முடியும்? அதனால் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைலாம் கொடுக்காதீங்க. பெத்த பிள்ளைகிட்ட பேசாமல் இருக்க தண்டனை வந்து ரொம்ப கொடுமையானதுங்க. ப்ளீஸ் டாக்டர் எனக்காக அவங்கள மன்னிச்சிடு டாக்டர் அப்படின்னோடனே இந்த சிந்து எப்படி இருக்கா, அவள் வந்து அவளுக்கு கெடுதல் பண்ணால் கூட அவங்களுக்கு நல்லது பண்ணுறா. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் இந்த மாதிரி பண்ணுறாங்களே, என் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து அன்னபூர்ணி வந்து நம்ம சிவா கிட்ட வந்து இந்த மாதிரி சிந்து உன்னையும் வந்து எங்காவது போயிட்டு வாங்கப்பா சந்தோஷமா, இப்படியே இருந்தால் ஒரே டென்ஷனாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சிவா வந்து எங்கே போகிறது பெரியம்மா அப்படின்னோடனே எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா வேலை எப்போவுமே இருந்து தான் இருக்கும். நீயும் சிந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த பிரச்சனையால். அதனால் நீங்கள் 2 பேர் தனியாக எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும். அதனால் பைரவியும் வந்து நம்ம ஆறுமுகத்தையும் கூட நான் அனுப்புகிறேன். நீங்கள் 4 பேரும் சேர்ந்து எங்காவது வந்து ஹனிமூன் எங்காவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வேணா பெரியம்மா அப்படின்னோடனே சிவா சொல்கிறது கேட்க மாட்டியாப்பான்னொன்னே சரிங்க பெரியம்மா நான் எப்படி என் வேலை இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம சிவா.